போலீஸ் ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. யாரெல்லாம் வந்து கஞ்சா, பெத்தமுடை இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த விற்பனையில இருக்கிறாங்க, அந்த வகையில வந்து தீவிரமா வேட்டையாடும் போது ஒரு லிங்க்ல வந்து நெட்வொர்க்ல இந்த பையனும் வந்து சிக்கியிருக்கு. ஆமா, குறிப்பிட்டு இது யாருக்கெல்லாம் சேல் பண்றாங்கன்னு கூட சொன்னா ஐடில ஒர்க் பண்ற சில நபர்கள், அதே மாதிரி சினிமா வட்டாரத்துக்கு யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ, பொதுவாக சினிமாவில் வந்து யாரெல்லாம் இந்த நைட் ஒர்க் பண்ணுறவங்க, இரவு நேரத்தில் வந்து கடந்து வேலை செய்கிறாங்களோ, அவங்க ரெஸ்ட் வேணும்னும் போது கேட்டினா முதல்ல வந்து லிக்விடில் ஆரம்பித்து இந்த மாதிரி வந்து கஞ்சா, ரத்தமடை இந்த மாதிரி பயன்படுத்த அவருக்கு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவி உண்டு. ஒரு பீரியடில் இவங்கெல்லாம் வந்து சினிமாவில் வந்து சினிமா வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணவங்க. ராஜேஷ் இன்னைக்கு இருக்க சினிமாவில் அவர் சம்பாதிச்சதை விட ரியல் எஸ்டேட்டில் அவர் சம்பாதிச்சது தான் அதிகம். பல நடிகர்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ இது வரைக்கும் அந்த பையனை பற்றி யாராவது பேசியிருப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. இப்போ மகனுக்காக ஒரு படம் எடுத்தார். இதில் வந்து ஒருபோதும் அவர் வந்து மகனே இருந்தாலும் கூட தவறுனா அது தவறுன்னு சொல்லக்கூடிய நபராக தான் நான். சார் வணக்கம் சார். வணக்கம். மன்சூர் அலிகானோட பையனோட கைது வந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குல்ல சார், இதுல பின்னாடி என்ன நடந்தது விவரங்கள்? இது இப்போ பரவலா வந்து இந்த கஞ்சா, அப்புறம் ஏதோ இந்த பிரச்சமுடைன்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நான் சொல்றது கேட்டா வந்து ஒரு வருஷமாவே வந்து திமுக அரசு வந்து ரொம்ப தீவிரமா வந்து வேட்டையாடுறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான விற்கிறவங்களும் சரி, பயன்படுத்திக்கிறவங்களும் சரி, பயன்படுத்திக்கிறவங்க தான் விற்கிறான், ஸோ விற்கிறவனும் பயன்படுத்திக்கலாம், இப்படி இருக்கு. இதுல வந்து பரவலா வந்து உங்களுக்கு தெரியும் வந்து ஜாபர் சாதிக்கு வந்து கைதுக்கு பிறகு வந்து இன்னும் ஒரு சிலர் தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அமீர் விசாரிக்கப்பட்டார், உங்களுக்கு தெரியும். அது கடந்து வந்து பரவலா வந்து இது எங்க வந்து இது விற்பனை தொடங்குதுன்றது வந்து பிடிக்கிறாங்க. மாதவரத்தில் கூட ஒருத்தரை வந்து போலீஸ் பிடிச்சதை பார்த்தோம். போலீஸ் ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. இந்த போதை விஷயத்துல யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான வந்து கஞ்சா, இந்த மாதிரி பெத்தமுடை இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த விற்பனையில இருக்கிறாங்க, இந்த லிங்க் இருக்கு, நெட்வொர்க் இருக்குல்ல, அந்த நெட்வொர்க்ல வந்து அவங்க பிடிக்கிறாங்க. அந்த வகையில வந்து தீவிரமா வேட்டையாடும் போது ஒரு லிங்க்ல வந்து நெட்வொர்க்ல இந்த பையனும் வந்து சிக்கியிருக்கு. ஆமா, அப்படி பார்க்க கேட்டா ஒரு பிரபலமானவர்ன்றதுனால இப்ப ஜனம் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சீரியல் நடிகை கூட பிடிச்சாங்க, பாத்தீங்க இல்லையா? அதனால கேட்டா இது ஏதோ சொன்னவனே கூட கால கிட்டக்குது. ஏன் நடிகர்கள் கிட்டதான் நிறைய பேர் போதை பயன்படுத்துறாங்க. நடிகர்களும் பயன்படுத்துறாங்க, நடிகைகளும் பயன்படுத்துறாங்க, அதை கடந்து வெளிநபர்களும் வந்து பிடிபடுறாங்க. நம்ம அதை அப்படி எடுத்துக்க முடியாது. குறிப்பிட்டு இது யாருக்கெல்லாம் சேல் பண்றாங்கன்னு கூட சொன்னா ஐடி ஒர்க் பண்றவங்க வந்து ஐடில ஒர்க் பண்ற சில நபர்கள், சில எல்லாரும் கிடையாது, குறிப்பிட்ட வந்து இந்த மாதிரி துறையில இருக்கிறவங்க கிட்ட வந்து இவங்க அப்ரோச் பண்ணி இது சேல் பண்றாங்க. யாருக்கெல்லாம் அதே மாதிரி சினிமா வட்டாரத்துக்கு யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் கேட்டினா பொதுவாக சினிமாவில் வந்து யாரெல்லாம் இந்த நைட் ஒர்க் பண்றவங்க, இரவு நேரத்தில் வந்து கடந்து வேலை செய்கிறாங்களோ, அவங்க ரெஸ்ட் வேணும்னும் போது கேட்டினா முதல்ல வந்து லிக்விடில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து இந்த மாதிரி வந்து அதீதமான வந்து போதைக்கு விரும்புகிறவங்க இந்த மாதிரியான கஞ்சா, ரத்தமடை இந்த மாதிரி பயன்படுத்துறாங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து இதோட தொடர்ச்சின்னு கேட்டால் அரசியல் காரணங்கள் கிடையாது. முழுக்க முழுக்க வந்து இது வந்து இந்த அலிகான் துக்ளக் வந்து பிடிப்பட்ட விஷயம் கேட்டா இந்த கஞ்சா நெட்வொர்க் வந்து தேடி போகும்போது அவரும் சிக்கிறார், அவரோட சேர்ந்து இன்னொரு 4 பேரும் சிக்கிறாங்க. ஆனா இது மன்சூர் அலிகானோட பையன்றதுதான் பெருசா பேசப்படுது இல்ல சார்? மன்சூர் அலிகான் எப்பவுமே பத்தி அது உண்டு தானேங்க. யாரா இருந்தாலும் வந்து அந்த பிரபலமானவர்கள் போது பேசப்படுதானே செய்யும், அடையாளப்படுத்திக்கிறது தானே இங்க இருக்கு இல்லையா? ஸோ நல்லது வந்தா நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இது வரைக்கும் அந்த பையனை பத்தி யாராவது பேசியிருப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஸோ மன்சூர் அலிகான் வந்து ஒரு அரசியல் வந்து அவர் இருக்கலாம், அரசியல் பல கட்சிகளுக்கு அவர் போயிருக்கிறாரு, அது சொந்தமாக கூட ஒரு கட்சி தொடங்கி ஒரு வாரத்தில் அதை கலைச்சாரு, அதெல்லாம் நடந்தது நிறைய, உங்களுக்கு தெரியும். ஒரு சினிமாவில் வந்து கேட்டால் பல படங்கள் எடுத்திருக்காது, ஓடிச்சோ ஓடலையோ ஒரு என்ன சொல்ல ஒரு சர்ச்சைக்குரிய மனிதனும் அவர் பார்க்கப்பட்டிருக்காரு சில விஷயம், சில அவருடைய கருத்துக்கள் மூலமா. அதை தாண்டி ஒரு வெள்ளந்தியான மனிதர் தான், ஒரு வன்மத்தோட பேசக்கூடிய நபர் கிடையாது. தொடர்ச்சியா படங்களை நடிச்சுட்டு வந்தாரு. இப்பவும் கூட அவர் வந்து சில படங்கள்ல வந்து கமிட் ஆகி நடிச்சுட்டு தான் இருக்கிறார். உடல்நிலை சரியில்லை தெரியும் நினைக்கிறேன், அவர் வந்து ஏதோ சாப்பாட்டில் கலந்து கொடுத்துறாங்களோட சொன்னார் இல்லையா, அதெல்லாம் இப்பவும் கூட அவர் வந்து ஒரு ஆக்டிவான மனிதர் தான், ஒரு வெள்ளந்தியான மனுஷன், ஒரு வன்மத்தோட ஒரு அவரை பார்த்தாலும் சில நேரம் வில்லனா காமெடினான்னு கூட சில நேரங்களில் டவுட் வரும்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த விஷயத்துல வந்து கேட்டா இது வரைக்கும் அவர் வாய் திறக்கவே இல்லை. இப்போ மகன் பிடிபட்டாச்சு, ஆனா இது வரைக்கும் அவர் வந்து வாய் திறக்கவே இல்லைன்னு சொன்னாரு. அப்போ வந்து கிட்டத்தட்ட அது வந்து மகன் கிட்டதான் ஏதோ தவறு. மகன் இன்னோசென்ட்னா என்ன பேசிருப்பார்.
அவர் வந்து ஒரு படம் எடுத்தார். அது பேர் வந்து நல்ல பேர், நம்ம காரம் ஏதோ நல்ல நேம். ஒரு படம் எடுத்தார், மகனுக்காக ஒரு படம் எடுத்தாரு. ஏற்கனவே ஒரு படம் சரக்கு படம்லாம் ஊற்றிச்சு, உங்களுக்கு தெரியும், பெருசா போகல. அன்னைக்கே சர்ச்சை ஆயிடுச்சு. ஏன்னா இவர் எடுத்த சப்ஜெக்ட் அப்படி சப்ஜெக்ட். ஒரு அட்வொகேட் வந்து குடிச்சிட்டு ரோடெல்லாம் வந்து கேஸ் இருக்கான்னு ஒரு வழக்கறிஞர்களை வந்து அது வந்து இழிவுபடுத்துற மாதிரி இருந்தது. அந்த படம் போகவே இல்லை. அது ஓரளவுக்காவது ஓடிச்சுன்னு கேட்டால் அது த்ரீஷாவுடைய அந்த சர்ச்சையினால தான் அது ஓரளவுக்கு அது ஓடிச்சு, இல்லைன்னா அது வந்து போயிருக்காது. ஆனால் இவர் மகனுக்காக ஒரு படம் எடுத்ததுலாம் உண்மைதான். ஆனால் மகன் வந்து அந்த படம் ரிலீஸே ஆகலன்னு நினைக்கிறேன். இல்லை ரிலீஸ் ஆகி ஓடுறேன்னு தெரியல. அது வந்து என்ன பேருன்னு கூட பெரிய பெரிய அளவில் பேசப்படவே இல்லை. ஆனால் எதுவுமே யதார்த்தமா ஒரு யதார்த்தவாதி. இப்போ இவங்கெல்லாம் இந்த சினிமாவில் சில பேர் இருக்கிறாங்கண்ணா, உண்மையா சொன்னால் இவங்களுக்கு வந்து நம்ம வெளிப்படையாக பேசுவோம். இந்த மிஷ்கின், மன்சூர் அலிகான், டி ராஜேந்தர், ராதாரவி, இவங்கெல்லாம் வந்து ஒரு வெள்ளேந்தியா பேசக்கூடியவங்க. அதாவது வன்மம்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டுலாம் பேசுறாலும் கிடையாது. மனசுல என்ன இருந்தால் பட்டுன்னு பேசி சிக்கல்ல மாட்டிப்பாங்க. மனசுல இருந்தால் பட்டுன்னு பேசி சிக்கல்ல மாட்டிப்பாங்க. அப்படிதான், சரிங்களா? அதனால நான் பார்க்குற வரைக்கும் கேட்டிங்கன்னா வந்து அந்த மாதிரி நபர் வந்து கிடையாது. அதனால மகனாக இருந்தால் கூட வெளிப்படையாக தெரியும். சில பத்திரிகையாளர் பேட்டியில முக்தாருடைய பேட்டியில முக்தாரை வந்து ஒரு மாதிரி ஆக்கிடுவார், குழன்னு ஆக்கிடுவார் முக்தாரை. அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஒரு வன்மத்தோட நடக்கிற மனிதர் மன்சூர். பல கட்சிகள் போயிருக்கலாம், பல பேரை விமர்சனம் பண்ணலாம், யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணுவார். அப்படிப்பட்ட இது சமீபத்திலோட விஜய் கூட விமர்சனம் பண்ணார். அப்படி இல்லை. ஆனால் அவர் இப்போவும் நான் சொல்றேன், இதுல வந்து ஒருபோதும் அவர் வந்து மகனே இருந்தாலும் கூட தவறுனா அது தவறுன்னு சொல்லக்கூடிய நபராக தான் நான் இருப்பார் நான் நினைக்கிறேன். நாங்க பார்த்த இல்லை நீங்க பார்த்த மன்சூர் அலிகான் அப்படிதான். யாருன்னா தப்புனா தப்புன்னு வந்து சொல்லக்கூடியவர்கள். ஆனா ரீசெண்டா வந்து ஒரு விளாக்ல வந்து அவருடைய வீடு பத்தி நாங்க ஒரு வீடியோ பார்த்திருந்தோம். அதுல அவருக்கு நிறைய மனைவிகள் இருக்கிறதா ஒருத்தர் பேட்டி கொடுத்திருந்தாங்க. இப்போ அதுல இவர் யாரோட மகன்? உங்களுக்கு நான் சொல்லட்டுமா, அது வந்து உண்மை. நிறையனா நீங்க உடனே நிறையனா இன்னும் லைன் நிக்கிற மாதிரி சொல்றீங்க. நிறையனா இல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருடைய கடந்த காலத்துல வந்து நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு இந்த மாதிரி ஒரு சர்ச்சை வந்து புகார்லாம் பதிவு செய்யப்பட்டு அப்புறம் அவங்க மனைவியை எடுத்துக்கிட்டாங்க. அது உண்மைதானே. அவருக்கு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவி உண்டு. ஆனா எத்தனைலாம் என்ன கவுண்ட் பண்ணி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. அதுவும் நீங்க நிறையலாம் சொல்றீங்க, அப்படிலாம் இல்லை. ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவி இருக்கு. ஆனா யாரும் வந்து வெளியில வந்து இப்போ ஒரு விஷயம் இருக்கு. இப்போ யாராவது வந்து வெளியில வந்து என்ன மனைவியா வந்து வச்சுக்கிட்டாரு, எனக்கு சோறு போடலை, என்னை காப்பாற்றல, என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டல, அந்த மாதிரி ஏதாவதுன்னா கிடையாது. அவங்க உங்களுக்கு தெரியுங்கன்னா அது ஒரு மத ரீதியாகவும் நீங்க சொல்லிக்க முடியும். அவங்க மதத்துல வந்து அதுக்கான வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அவங்க பயன்படும். ஆனா யாராவது வெளியில வந்து பிரச்சனை, எங்க பிள்ளைகளை ஃபீஸ் கட்டல, எங்களை கவனிக்கல, எங்களை அப்படின்னு சொன்னாங்கன்னா சொல்லலாம். இங்க வந்து மதங்களை கடந்து எல்லா மதத்திலையும் அப்படி இருக்கு. சர்ச்சை ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்க சர்ச்சை ஆயிட்டு ரோட்ல வந்து கத்துனாங்கன்னா பிரச்சனை. அப்படி பிரச்சனை வராம பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இது வந்து இஸ்லாமிய தரப்புலதான் கிடையாது, இந்துக்கள் தரப்புலயும் இருக்கு, எல்லா கிறிஸ்தவ தரப்புலயும் யாரும் ரோட்ல வந்து கத்தாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதனால நிறைய மனைவிலாம் சொல்ல முடியாது. ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவி இருக்கிறது ஒண்ணா அவர் வாரிசு இருக்கு. அவர் வந்து அதை மெயின்டைன் பண்றாரு. அதனால வந்து என்ன கேட்டா சினிமால வந்து எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. பல பேர் வந்து பாத்தீங்கன்னா முரண்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழறாங்க. அந்த வகையில வந்து நான் சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, மன்சூர் அலிகான் வந்து பர்சனல் லைஃப்ல வந்து த்ரீஷாவை கூட அவர் பேசுறது வந்து ரொம்ப வெள்ளேந்தியா பேசினார். அந்த விஷயத்துல நான் வந்து நீதிமன்றம் எப்படி வேணாலும் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது நியாயத்தின் அடிப்படை நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கலாம். ஆனால் அவர் பேசுறது வந்து மேடையில வந்து பேசுறது பெரிய தப்பு இல்லை. அவர் சொன்னதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட எடுத்து கடந்து போயிருக்க முடியும். அதே வந்து நான் வந்து தமன்னா வந்து ரஜினிகாந்த் ஒரு மேடையில சொல்றாரு, என்னை பக்கத்திலே விடவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து படத்துல பார்க்கும்போது இப்படி இருந்தாங்க மஞ்சு வாரியார், நேரில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னமும் ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க, அது உங்ககிட்ட சொல்ல முடியலனால அப்படி இருந்தாங்கன்னு சொன்னார். ஸோ அப்படிங்கும்போது இதை வந்து ரஜினி சொன்னா அது ஏற்றுக்கிறாத உலகம் வந்து மன்சூர் அலிகான் சொன்னா வேறுபட்டு பார்த்தது, விமர்சிக்கப்பட்டது. அவர் மன்னிப்பும் கேட்டார். எதுக்கு நான் சொல்றேன்னா நியாயப்படுத்துறதுக்காக சொல்ல, ஒரு யதார்த்தவாதின்னு நான் சொல்றேன். அது கொஞ்சம் சில நேரத்துல ஒரு அருவருப்பா கூட சில பேர் அவரை வந்து விமர்சிக்கலாம். ஆனால் வன்மத்தை வச்சுக்கிட்டு பேசுற மனிதர் கிடையாது. சார் ஆனா நிறைய படங்கள் எடுக்கிறாரு, அதுவும் லாஸ் ஆகுது. ப்ரொடியூசராவும் இருக்காரு, நடிகராவும் இருக்காரு, பையனுக்காக படமும் எடுக்கிறாரு. எவ்வளவுதான் அவருக்கு எவ்வளவு இப்போ ஒரு விஷயம் இருக்குங்களா, அவர் நீங்க நினைக்கிறீங்களா வெறும் சினிமா மட்டும் தான் பண்ணாரு? ஒரு பீரியட்ல
இவங்கெல்லாம் வந்து சினிமாவில் வந்து சினிமா வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணவங்க. ராஜேஷ் இன்னைக்கு இருக்கா சினிமாவில் அவர் சம்பாதிச்சதை விட ரியல் எஸ்டேட்டில் அவர் சம்பாதிச்சது அதிகம். உண்மை, அது அவரே ஒத்துக்குவார். சினிமாவில் அவர் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு தெரியும் ராஜேஷ். ஆனால் வந்து சினிமாவை காட்டிலும் அவர் வந்து ரியல் எஸ்டேட் பல நடிகர்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. பக்காவாக வந்து நம்பி அவரோட இந்த மாதிரி வீடு விஷயங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் விஷயங்களை வந்து அவர் வந்து பண்ணியிருக்கிறார். அது மாதிரி வந்து இவரும் வந்து விஜயகாந்த் அவரோட நெருங்கி இருந்த போது விஜயகாந்துக்கு இன்னைக்கு இருக்கிற பல ப்ராப்பர்ட்டிகளை வந்து அவர் முன்னிருந்து டீல் பண்ணி முடிச்சதுதான் வந்து இவர் மன்சூர். ஸோ அதனால அதுவும் இருக்கு. அதனால சில விமர்சனங்களும் இருக்கு. சில இடங்களை வந்து ஒரு ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது நம்ம ஆழமா நம்ம அதுக்குள்ள போக முடியாது. ஆனாலும் இருக்கு, அப்படியும் சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனால் ரியல் எஸ்டேட்ல அவர் இருந்திருக்கிறாரு, இந்த மாதிரி பிசினஸ் வந்து பல பேருக்கு பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு இருக்கு. அதனால சினிமாவில வந்து அவர் லாசன். இப்ப நான் கேட்கிறேன், மன்சூர் எனக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு தெரியும்? யாருக்கா தெரியுமா? இது சொன்னா மன்சூர் அலிகான் சப்போர்ட்டா பேசுறாரா எதிராக பேசுறா சொல்லுங்க. நான் இருக்கிறது ஓப்பனா பேசுறேன். மன்சூர் அலிகானுக்கு எவ்வளவு கடன் இருக்கு அது சொல்ல முடியாதுல்ல. அதனால என்னன்னா இதெல்லாம் சினிமாவை எடுக்கிறது, படங்கள் தொடர்ந்து படங்கள் தோல்வி படங்கள் எடுக்கிறவங்க கூட வந்து தொடர்ச்சியா முயற்சி, இது புலிவாலை பிடிச்ச மாதிரி அந்த சினிமா அதை விடவும் முடியாது. ஏன்னா அது இப்ப மன்சூர் அலிகான் எப்படி தெரியும் நமக்கு? ஆனா நிக்கிறாருல்ல, பல பேர் காணாம போயிட்டாங்க. சொந்த படம் ஒரே படம் சொந்த படம் எடுத்து கடனானவங்களாம் இருக்கிறாங்க. கஞ்சா கருப்பு காணாம போயிட்டாரு, பொன்னம்பலம் காணாம போயிட்டாரு, இன்னும் எவ்வளவு பேர் காணாம போயிட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அவர் நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுதான் நான் சொல்றேன். இன்னும் 2 படம் டக்குன்னு கேட்டவுடனே ஞாபகம் வரல. கூட சமீபத்தில் ஒரு படம் பார்த்து நடிச்சிட்டு இருக்கிறாரு. வந்து இங்கெல்லாம் தெலுங்கு ப்ராஜெக்ட் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியாம அவர் வந்து ஹைதராபாத்ல நடிக்க போயிருக்காரு சொல்லி தெலுங்கு ப்ராஜெக்ட் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அதனால அதெல்லாம் வந்து உழைக்கிறாங்க பண்றாங்க. அவங்களுக்கு என்ன கடன் இருக்குன்னு நமக்கு தெரிய போறது இல்லை, அவ்வளவுதான். ஸோ இந்த விஷயத்துல பொறுத்து கேட்டா அரசியல் ரீதியா வந்து எந்த அழுத்தமெல்லாம் இது வரைக்கும் தகவல் இல்லை. இது வந்து நெட்வொர்க் கண்டுபிடிக்கும் போது அவங்க மகன் வந்து இதுல வந்து சிக்கிறாங்க. அதுதான்.